வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தராகிய தேவன் அவருக்கு கொடுப்பார், அவர் பெரியவராயிருப்பார் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் காபிரியேல் தூதனை கொண்ட சொன்ன செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு தன்னுடைய ஊழிய பாதையிலே தம்மை குறித்து சொல்லும் பொழுது யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி, யோனாவிலும் பெரியவராய் எப்படி இருக்கிறார் என்பதை, யோனாவின் சரித்திரத்தை மையமாக கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாதத்திலே தியானித்து வருகிறோம். இதோடு கூட 3 பகுதிகள் நான் முடித்து இருக்கிறேன். சென்ற வாரம் யோனாவினுடைய அந்த ஜெபம் எப்படி இருந்தது என்று சொல்லி, மீனின் வயிற்றிலே அவன் கிடந்த பொழுது, எப்படி வழிமாறி திரிந்த பொழுது ஆண்டவர் பெரிய மீனை கட்டளையிட்டு அவனை ஏற்றுக்கொண்டார். மீனின் வயிற்றிலே ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. அநேக பேர் இன்றைக்கு இல்லாத காரியம் மனம் திரும்புதலே. எந்த சூழ்நிலையில் மனம் திரும்பினாலும் அந்த சூழ்நிலையிலும் இருந்து தூக்கி எடுக்கின்ற நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை, அவனுடைய ஜெபத்தை சென்ற வெள்ளிக்கிழமை நான் மங்காப் சபையிலே பிரசங்கம் செய்தேன். நீங்கள் அதை யூடியூபில் பார்க்கலாம். நான் இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நான் செல்கிறேன். 3ஆம் அதிகாரம், யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, This is a second time. 2வது வரை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகிறது. Our God is a reminder. ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு நாம் ஆங்காங்கே அலைந்து திரியும் பொழுது தேவன் தம்முடைய வழியின்படியே திருப்புகிறார். God is turning us towards His way. There are many ways for God. யோனாவுக்கு ஒரு வழி என்றால் நமக்கு இன்னொரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். யோனாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவர் யோனாவை பெருங்காற்றை கொண்டு பேசி திருப்பினதை நாம் பார்த்தோம். இப்பொழுது 2வது முறை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. There is no change in God's standard. தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய அழைப்பிலே மாற்றம் இல்லை. என்னன்னா 2வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். கோ. 1ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் இதே வசனம் தான். யோனா 1ல் 1, 2 இதே வசனம் தான். முதல் தடவை எப்படி பேசினாரோ அதே போல தான் இப்பொழுது பேசுகிறார். மகாநகரமாகிய நினிவேக்கு போய், ஐ டீச் யூ த வேர்ட், நான் உனக்கு கற்பிக்கிற வார்த்தை. ஐ எம் த ஒன் டீச்சிங், யூ ஆர் த ஜஸ்ட் ப்ரீச்சர், யூ ஆர் ஜஸ்ட் வாய்ஸ் பாக்ஸ். ஐ நீட் ஒன்லி யுவர் வாய்ஸ் பாக்ஸ். காட் நீட் ஒன்லி யுவர் வாய்ஸ் பாக்ஸ் டு ஒர்க் த்ரூ யூ. உன் மூலமாக வேலை செய்வதற்கு, தம்முடைய காரியங்களை சமர்ப்பிப்பதற்கு ஆண்டவருக்கு தேவையானது எல்லாம் உன்னுடைய குரல் தான், உன்னுடைய சத்தம் தான் வேணும். நீ இல்லாமல் தேவன் தம்முடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்ற முடியாது. அதுபோல தான் யோனா இல்லாமல் நினிவேயில் கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விரோதமாய் பிரசங்கி. they are in a bad way. அவர்கள் மோசம் போய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, ஆகையால் நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த முறை பாடம் கற்ற பிறகு யோனா எழும்பி செல்கிறான். 3வது வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. He was vomited by the பிக் வேல்ஸ். பெரிய மீனின் வயிற்றில் இருந்தவனை நினிவேயின் பட்டணத்திலே கக்கி போட்டது. மிகப்பெரிய பட்டணம். 3 நாள் நடந்து திரிந்தால்தான் பட்டணத்தை முடிக்க முடியும். மிகப்பெரிய பட்டணம்.
இந்த நாட்களைப் போல அந்த நாட்களில் போக்குவரத்து இல்லை, நோ டிரான்ஸ்போர்ட், நடந்து தான் செல்ல வேண்டும். மகா விஸ்தாரமான பெரிய நகரம். ஆனாலும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று சொல்லுகிறான். அவன் பட்டணத்தில் பிரவேசித்து யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, just one day பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். that's a message. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பாடு. ஏப்பா 40 நாளில் உங்கள் பட்டணம் என்ன செஞ்சு போவோம், கவிழ்க்கப்பட்டு போவோம்னு சொல்கிறதுக்கு தான் இத்தனை நாள் மீன் வயிற்றுக்குள்ள. அதை முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அதை முன்னாடியே சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். காட்ஸ் வே இஸ் வெரி சிம்பிள், வி டேக் இட் ஸோ ஹார்ட். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நவுண்டுரு, அவ்வளோதானே. சொல்ல வேண்டியதை சொல்லி, இட்ஸ் நாட் யுவர் டியூட்டி டு ஃபுல்ஃபில் ஆர், அது நிறைவேற்ற வேண்டியதோ இல்லை அது நடக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியதோ உன் வேலை கிடையாது. உன் வேலை என்ன, சொல்ல வேண்டியதை சொல்லு. 3 நாளில் கவிழ்க்கப்பட்டு போவோம். இப்போ இதை 3 நாள் இந்த நினிவே பட்டணம் ஃபுல்லாக நடந்து சொல்லணும். இன்றைக்கு மாதிரி மேடைகள் இல்லை, இன்றைக்கு மாதிரி மீடியாக்கள் இல்லை. அவன் நடந்து திரிஞ்சு தான் சொல்லணும். அதனால தான் அவன் நடந்து திரிந்து இதை பிரசங்கித்தான். பட் வாட் ஹேப்பன்? த மெசேஜ் ரீச் அவுட் த என்டையர் சிட்டி இம்மீடியட்லி. பட்டணம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை, யோனாவினுடைய வார்த்தை பயங்கரமாய் பரவிற்று. 5வது வசனம். அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள், நல்லா கவனிங்க, ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, that is the heart of the people are ready to repent. ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு ஆயத்தம். அதனால தான் பவுல் சொன்னார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். The people ready. எல்லாம் கவனிங்க. there is a mission letter for me. ஒரு மிஷன்லேருந்து லெட்டர் வந்திருந்து, ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாவட்டத்தில் இப்போந்தான் ஜஸ்ட் முதல் விசுவாசியை, ஒரு மாவட்டம்னா உங்கள் மாவட்டத்தை நினச்சிக்கங்க, தூத்துக்குடி ஒரு மாவட்டம், திருநெல்வேலி ஒரு மாவட்டம், கன்னியாகுமரி ஒரு மாவட்டம், அதுபோல் ஒரு மாவட்டத்தில் இப்போந்தான் முதல் விசுவாசி, ஃபர்ஸ்ட் மேன் அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய ஃபோட்டோவையும் அவரை வச்சு அந்த பட்டணம் முழுவதும், அந்த மாவட்டம் முழுவதும் நற்செய்தி போகணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மிஷன் லீடர் வந்து லெட்டர் எழுதியிருந்தார். அந்த ஒரு ஆத்மாவுக்கு தேடி ஒரு ஆள் போகலைன்னா என்ன நடந்திருக்கும்? நல்லா கவனிங்க. நினிவே 3 நாள் பிரயாண தூரம். நினிவேயை கவர் பண்ணனா எவ்வளோ நாள் ஆகும்? வேதத்தின்படியே சொல்லுவோம் 3 நாள் பிரயாண தூரம். ஒரு நாள் தான் நடந்திருக்காரு. முதல் நாள் தான் என்ன செஞ்சுருக்காரு, நடந்திருக்காரு. செய்தி பட்டணம் ஃபுல்லாக போயிடுச்சு. எப்படி போச்சு? ஈச் ப்ரீச் டு அதர்ஸ். கேள்விப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு கேள்விப்பட்டதை சொன்னார்கள். தட்ஸ் கால்ட் இவாஞ்சலிசம். எப்பா தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் வந்திருக்காரு, அவர் இஸ்ரவேலில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட கர்த்தருடைய தாசன். இங்கே வந்து நினிவேயில் நான் பொல்லாதவர்களாக இருக்கிறோம், அதனால் தேவ வார்த்தை 40 நாளில் நம்முடைய பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படி செஞ்சதுனால அந்த செய்தி ஜனங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டபடியினால் நினிவே முழுவதும் சென்று விட்டது. நினிவேயிலே எழுப்புதல் வந்தது. நல்ல கவனிங்க. எழுப்புதல் எப்போ வரும்னா, பெரிய மேடை, பல்லாயிரம் பல லட்சம் வராது. எப்போ வரும் அப்படின்னா, நானும் நீனும் என்னைக்கு ஒருத்தரை சொல்லி இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி, இதுதான் தேவனுடைய சுவிசேஷன்னு சொல்லி, இதுதான் தேவனுடைய வழிகள்னு சொல்லி வாழ்ந்து காட்டி நாம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களையும் சுவிசேஷத்தினால் அசைப்போமோ அன்றைக்கு தான் எழுப்புதல் வரும். அப்படிப்பட்ட எழுப்புதல்களை தான் வேதம் சொல்லுகிறது. ஆதி திருச்சபையில் வீடுகள் தோறும் கூடி வந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு ஒருவருக்காய் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். தட் வில் ஹேப்பன். இட்ஸ் நாட் கோயிங் டு பி கிரேட் crowd.
It's not going to be mega crowd. It's going to be one-to-one evangelism. That's why I'm not interested in big meetings. I'm interested in one-to-one evangelism. I tell to my next brother, God is good. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சகோதரனை பார்த்து, கர்த்தர் நல்லவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். Show Christ to each other. That is revival. அதான் நினிவேல நடந்துச்சு. ஒரு நாள் தான், 3 நாள் நடந்து தெரியணும், ஒரு நாள் தான் சொல்லியிருக்கான். பட் the city is ready to repent. பட்டணம் மனம் திரும்புவதற்கு ஆயத்தம். ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவங்களுக்கு தெரியும் தேவ கோபம் வந்துன்னா பழைய ஏற்பாட்டில் எப்படி திரும்பணும்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி திரும்பணும்? வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். They proclaimed the fasting. They know God's way. நினிவேல யோனா போய் உபவாசம் பண்ணுங்க நீ சொல்லல. யோனா சொன்னாரா? உபவாசம் பண்ணி யோனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பொல்லாத ஒரு 40 நாளில் பட்டணம் என்ன செஞ்சிடும்? கவிழ்க்கப்பட்டு போயிடும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் ஜனம் சொல்லுது, they listen his message, they trust God. அவர்கள் அவனுடைய செய்தியை கேட்டார்கள், தேவனை விசுவாசித்தார்கள். Tonight you hear the word of God, you have to trust God, not பிரபு பிரகாஷ். இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களானால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டுமே தவிர செய்தி சொல்லுகின்ற யோனாவை அல்ல. நல்ல கவனிங்க. யோனா தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தான், அடுத்த வசனத்தில் பட்டணம் கவிழ்க்கப்படணும்னு ஆமனுக்கு செடி கீழே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். நீங்கள் சாக போகிறீங்க, நான் பார்க்க போகிறேன். ஊழியக்காரர்கள் பொல்லாதவர்கள், ஆனால் தேவனோ நல்லவர், கர்த்தரோ நல்லவர். ஊழியக்காரங்க நீ விழு நான் பார்க்குறேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தரோ அணைத்து கொள்ளும்படியாக நல்ல கவனிங்க, உன்னை மார்போடு சேர்த்து கொள்ளும்படியாக நல்ல கவனிங்க. They listen the message, they trust God. செய்தியை கேட்டார்கள், தேவனை நம்பினார்கள், உபவாசம் செய்தார்கள், ரெட்டுடுத்தி கொண்டார்கள். They put on the sackcloth, meaning they come down from their pride to humbleness. ரெட்டுடுத்திக் கொள்வதற்கு அடையாளம் தாங்கள் இருக்கின்ற நிலைமையை வெறுத்து அதிலே இருந்து மனம் திரும்பி தங்களை சாம்பலுக்கு சமானமாக மாற்றுகிறதற்கு பெயர்தான் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள் என்று பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கிறோம். Many times God corrects us. தேவன் நம்மை சிட்சிக்கிறார் to bring you down. உன்னை தாழ்த்தும்படியாக. நினிவேயில் உள்ள ஜனங்கள் தங்களை ரெட்டுடுத்தி, that is a sign of repentance. மனம் திரும்புதலுக்குரிய அடையாளம் அதுவே. மனம் திரும்புதலுக்குரிய அடையாளம் அதுவே. You humble yourself. Do you have problem in the family? Both of you try to come down. If someone is in anger, சிலர் கோபத்தில் இருக்காங்கன்னா, other one try to bring down yourself, humble yourself. God will act on your side. தேவன் உன் பட்சத்திலே வந்து நிற்பார். தங்களை ரெட்டுடுத்தி தாழ்த்தினார்கள். நோ டிஃபரன்ஸ். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. பெரியவர் முதல் சிறியோர் மட்டும், நோ டிஃபரன்ஸ். 18 வயசு ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, 60 வயசு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நோ டிஃபரன்ஸ். 18லையும் பெருமை வரும், 60லையும் பெருமை வரும், 8 வயசுலையும் பெருமை இருக்கும், 80லையும் பெருமை இருக்கும். அதனால தான் பெரியவர் முதல் சிறியோர் வரை. இன்னொரு வேதாகமத்தில் அழகாக எழுதியிருக்காங்க, ரிச் அண்ட் புவர், பணக்காரன் முதல் ஏழைகள் வரை. ரிச் அண்ட் புவர். நினிவேயின் ராஜா என்ன செஞ்சான்? 6வது வசனம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, now to the leaders, listen, now to the leader of the country, leader of the church. Actually this message for the church. Today you learn, this is for the church.
Those days, those are nation. These days, this is churches. The leader of the church, the leader of the nation. நல்ல கவனிங்க. ட்ரம்ப்னு ஒரு ஆள் இன்னைக்கு உலகத்தை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரே நாளில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பங்குச்சந்தையும் கவுத்து போட்டார் இன்னைக்கு காலையில். Everybody is down. All the big millionaires are down in one day. Yes, he told, I am going to be the boss. ஐநாவை காட்டிலும் நான் தான் பாஸ், உலகத்துக்கு சமாதானம் சொல்கிறவன் நான் தான் டெரு. போர்ட் ஆஃப் பீஸ் பிஓபின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பித்து அதுக்கு நிரந்தர தலைவர் நான் தான் ஒரே போடு போட்டார். யூரோப் ஆடிக்கிட்டு இருக்கு, இந்தியா ஆடிக்கிட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட் ஓகே சைன் போடுறோன்ட்டாங்க. என்ன நடக்க போகுதோ கத்தருக்கு தான் அறியும். தீஸ் ஆர் த சைன்ஸ் ஆஃப் லார்ட் செகண்ட் கமிங். ஆண்டவருடைய வருகையின் நாட்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ரஷ்யாவும் சீனாவும் கண்ணு பிதங்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யலாம். வடகொரியா கூட சேர்ந்து நேட்டோவை அனுப்பி கிரீன்லேண்டில் அமெரிக்காவை அப்போஸ் பண்ணுவோமா வேண்டாமா? இஃப் தே அப்போஸ், திஸ் கோயிங் டு பி த பிக் வார். அது மிகப்பெரிய யுத்தமாக என்ன செய்யும் இருக்கும். விட்டு கொடுப்பதாக இல்லை அமெரிக்க அதிபர். வந்து பாருங்கள். ஸோ இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஸோ த மெசேஜஸ் ஃபார் த சர்ச்சஸ் டுடே. இவைகள் எல்லாம் இன்றைக்கு சபைக்கு தேவன் கொடுக்கின்ற வார்த்தை. ஸோ இன் தோஸ் டேஸ் நினிவேயின் ராஜா he rise from his throne. ஒரு ராஜாவுக்கு அலங்காரமே அவனுடைய சிம்மாசனம் தான். அதில் இருந்தால் தான் ராஜாக்குரிய தகுதி. இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் சிங்காசனத்தை விட்டு எழும்பிட்டான். he pushed down. அவனுடைய பதவியை தூக்கி போடுறான். நிறைய நேரங்களில் எதுக்கு ஒத்து போக மாட்டேங்கி? பதவி தானே, பதவி தானே. pathetic condition of the churches. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, பிரதர் உங்கள் சர்ச்சில் எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருக்கு பயந்து சொல்கிறேன், எனக்கு தெரியாது. எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு கேளுங்க, சொல்கிறேன் 0. ஏன்னா அது தெரியும். ஓகே, பட் சிலர் இன்ஜினியராக இருக்கலாம். பிகாஸ் சில தம்பி மாதிரி என்கிட்ட வந்து பேசும்போது நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன்னே, ஆனால் அதில் இல்லாமல் வேறு வேலையில் அதுக்கு கீழே இருக்கேன், ஐம் வெயிட்டிங் ஃபார் த ப்ரொமோஷன் அப்படிம்பாங்க. அதனால் நிறைய தம்பி மாதிரி இன்ஜினியராக இருக்கான், எனக்கு தெரியாது. நான் யாருமே வரும் பொழுது எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பேனே தவிர உங்கள் பொசிஷன் என்னன்னு நான் கேட்க மாட்டேன். யார்ட்டையாட்டு கேட்டிருக்கேன் இது வரைக்கும். யார்ட்டையாட்டு டெல் மீ ஒன் டே ஐ ஆஸ்க்டு வாட் இஸ் யுவர் சேலரி. ஒன் டே ஐ டோன்ட் ஆஸ்க் எனி ஒன். ஏன்னா பதவியையும் பட்டத்தையும் பார்த்து சபையை கட்டுறதுக்கு தேவன் அழைக்கலைங்க. there are some churches people told me, நான் சொல்கிறேன், சொன்னதை சொல்கிறேன், purely ministry of health, pure and pure. ஒரு ஆள் கூட இன்னொரு ஆளை பார்க்க முடியாது பிரதர். Thank God, ஏழைகளையும் பாலைகளையும் இணைத்து வைத்து சபையை கட்டி கொண்டு இருக்கிறோம். தேவ நாம மகிமைப்படுவதாக. That's why God called us. Stand on my side. கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார்? எனக்கு ஒரு சபை தெரியும். ஒரு இன்ஜினியர் வந்துட்டாங்கன்னா அடுத்த நாள் மேடைக்கு வந்துடுவாங்க. அது எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமோ தெரியாதோ மேலே வந்துடுவார். அப்புறம் அவர் தான் பாஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணுவார். ஏன்னா இஸ் டேக்கிங் 5 digit salary. இஸ் டேக்கிங் 5 digit salary. The call depends on salary. We don't do that. Because that is not the repentance. அது எழுப்புதல் அல்ல. சிங்காசனத்தை விட்டு இறங்குகிற வேண்டாம். வானத்தையும் பூமியும் விட்டு பூமிக்கு இறங்கி வந்தா. நல்ல கவனிங்க. ராஜா சிங்காசனத்தை விட்டு நம்ம பொசிஷனை தூக்கி போட முடியலையே. சிங்காசனத்தை விட்டு எழும்பிட்டானே. நம்ம ஒன்றும் பெரிய பொசிஷனில் இல்லையே. பட் இதை கூட விட்டு எழும்ப முடியலையே கிறிஸ்துவுக்காக. Just rise.
பதவியை விட்டுட்டு தான் அணிந்திருந்த வஸ்திரத்தை தூக்கி தரப்பட்டான். அது ராஜ வஸ்திரம். அதனால தானே அதே போல தான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பதவியிலிருந்து எழும்பினான், குப்பையில் தூக்கி எறிந்தான், ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டான். வாசிக்கலாம் 6வது வசனம். இந்த செய்தி நினிவேன் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ராஜா he take out the royal robes எடுத்து போட்டு ரட்டை உடித்து கொண்டு come to the similarity to the people. ஜனங்கள் என்ன உடுத்துனாங்க? ஜனங்கள் என்ன உடுத்துனாங்க? ரெட்டு உடுத்துனாங்க. ராஜா என்ன உடுத்துனான்? ரெட்டு உடுத்துனான். சாம்பலிலே I am equal to everyone. இனிமே நினிவேயில் கொடுமை இல்லை, இனிமே நினிவேயில் கொள்ளை இல்லை, யுத்தம் என்கிற பெயரிலே ரத்தம் சிந்துவதில்லை, நான் ஜனங்களோடு ஜனமாக உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். அதுதான் மனம் திரும்புதல். நட்டை உட்டை பாவனையில் தெரிஞ்சிடும் அவன் மனம் திரும்பியிருக்கானா இல்லையான்ட்டு. by looking at his dress, looking at his attitudes, looking at his behavior, we can tell whether this guy repented or not. மனம் திரும்பிட்டானா இல்லையாங்கிறத ஆண்டவர் அவனோடு கூட செயல்பட்ட பிறகு அவன் நட்டை உடை பாவனையில் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும் மனம் திரும்பி இருக்கானா இல்லையான்னுட்டு. People talk about dressing code. I never talk about dressing code. But I can understand if you repent from your attitudes. பதவியை வெறுத்து, ராயல் ரோப்ஸ் ராஜ வஸ்திரத்தை வெறுத்து, ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே இருப்பதற்கு ஆயத்தாம். அதான் மனம் திரும்புதல். எங்களுக்கு தெரியல, நினிவேயில் கொள்ளையினால அதிகமான ஐஸ்வர்யம் வந்துட்டு அது பொல்லாததுன்னு எங்களுக்கு தெரியல. இரத்த பலிகள் அதிகம் சுமந்துருச்சு, அது தெரியல. ஆனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு முன்னாடி எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு தெரியும். நல்ல கவனிங்க. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். நிறைய ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு நிறைய கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு நீ மௌனமாக இருப்பாயானால் இது மனம் திரும்புதலின் காலம். இது மனம் திரும்புதலின் காலம். ஒரே நாள் செய்தி ஒருவனை தலைகீழாக மாற்றுமையானால், ஒரு தேசத்தை தலைகீழாக மாற்றுமையானால், எத்தனை நாட்கள் கேட்டு இருக்கிறோம், எத்தனை நாட்கள் வேதத்தை வாசித்து இருக்கிறோம். இல்லை கவனிங்க. அது மாத்திரமல்ல, பிகாஸ் he was in authority, he is utilizing for the God's voice. அவனுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை தேவ சத்தத்திற்கு நேராக பயன்படுத்துகிறான். You want to utilize something, use it for God's glory. உனக்கு தந்திருக்கிற செல்வங்கள், ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற தாளந்துகள் தேவ ராஜ்யத்திற்காக செயல்படுத்துங்கள். Now he is changing his authority towards the God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக திருப்புகிறான். என்ன சொல்லுகிறான்? தேசம் முழுவதும் செய்தி பறக்கிறது. He proclaimed to the whole nation. He proclaimed to the whole nation. தேசம் முழுவதும் இப்பொழுது செய்தி செல்லுகிறது. When the church repent, சபை சிங்காசனத்தை வெறுத்து தேவனுடைய பாதைப்படியை விரும்பி சிலுவைக்கு அடியில் வந்து சேரும் பொழுது தேவன் சபையை அதிகாரப்படுத்துகிறார். தேசம் எங்கும் செல்லும்படியாக, தேசம் எங்கும் செல்லும்படியாக. இப்பொழுது செய்தி தேசம் எங்கும் செல்லுகிறது. என்ன? ஜனங்கள் ஏற்கனவே உபவாசத்தை தொடங்கி விட்டார்கள். ஆனாலும் இப்பொழுது ராஜ கட்டளை வருகிறது. ஒருவன் கீழ்ப்படியாமல் இருந்தால் அவனும் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற கட்டளை வருகிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. மேலும் ராஜா தானும்
தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும். டோட்டல் ரிபெண்டன்ஸ் இன்க்ளூடிங் தி அனிமல்ஸ். நல்ல கவனிங்க. பிராணிகளுக்கு தண்ணி வைக்காத, பிராணிகளுக்கு என்ன வைக்காத, தண்ணி வைக்காத. தட் இஸ் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் பாஸ்டிங். பிராணிகளுக்கு என்ன வைக்காத, தண்ணி வைக்காத. எல்லாரும் தன்னை வருத்தணும். ஏன்னா வந்திருக்க மிருகத்தில் பாதி கொள்ளையடிச்சு கொண்டு வந்தது. கொள்ளையடிச்சு என்ன கொண்டு வந்தது அதையும் தேவன் என்ன செய்யணும், மன்னிக்கணும். ஆடுகளும் மாடுகளும் ருசிபாதம் இருக்க மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். எவ்ரிபடி. தட் இஸ் கால்டு டோட்டல் ரிப்பரன்ஸ், கம்ப்ளீட் கிளியரன்ஸ். நம்ம எல்லையில் எங்கேயுமே பொல்லாப்பு இருக்கக்கூடாது. எல்லையில் எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, பொல்லாப்பு இருக்கக்கூடாது. அதனால தான் சாலமோன் சொன்னான், ஒரு செத்த ஈ போதும் முழு தைல குப்பியை என்ன செஞ்சிடும், கெடுத்துரும். ராஜா கவனமாக இருந்தான். எல்லை எங்கேயும் ஒரு செத்த ஈ கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேகமாக செய்தி செல்லுகிறது. 9வது வசனம். யாருக்கும் தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு. 8 வாசிப்பான். 8 வெரி இம்பார்ட்டன்ட். 8 மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு. அது எப்படி அவ்வளோ மிருகத்துக்கு ரெட்டு கொடுத்தனான்னு எனக்கு தெரியல. ஊரில் குரங்குக்கு சட்டை போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஆடு மாடுக்கெல்லாம் ரெட்டு கொடுத்தி ஐ டோன்ட் ஐ கேனாட் பிக்சர் இட். இதை நான் வாசிக்கும்போது ஆண்டவரே இது எப்படி சாத்தியம்? அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கவங்க செயல்பட்டால் தான் இது என்ன செய்யும், சாத்தியம். அதனால தான் சொல்லுவேன், முதல் எழுப்புதல் உங்கள் வீட்டில் இருந்து தொடங்கட்டு அப்படின்னுட்டு. இட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோம், இட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோம். நல்ல கவனிங்க. எல்லாரும் ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். யாரை நோக்கி கூப்பிட்டாங்க, யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? Shall we do it today? Can we call on the Lord? பிரச்சனையில் போகும்போது குடும்பமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதை கற்றுருக்குறோமா? இன் சைலன்ஸ், புட் அவுட் எவ்ரி திங், ஹம்பிள் யுவர் செல்ஃப், சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், கால் இன் டு ஹிஸ் நேம். சத்தமாய் கூப்பிடுங்கள், சத்தமாய் கூப்பிடுங்கள். எப்படி? சும்மா இல்லை. அடுத்த வசனம். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும். நினிவே பொல்லாப்பில் தானே நிறைஞ்சிருந்து. ஏன்னா இதெல்லாம் யோனா பிரசங்கம் பண்ணியிருக்கணும். யோனா சொல்லிட்டான் 40 நாளில் செத்து போயிருவீங்கடான்னு போய் உட்காந்துட்டான். இந்த கழுதையை விட்டு ஆண்டவருக்கு இன்னொரு கழுதை, அவ்வளோதான். யோனா செய்ய வேண்டியது இப்போ ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜாவுக்கு எங்கிறதையா சுவிசேஷம் வந்துச்சு? தேவன் சில வேளைகளில் கழுதைகளின் வாய்களையும் திறக்கிறார். என்ன சொல்கிறது, அப்படிதானே? அதனால் யாரையும் தள்ளிடாதங்க. ஓகே. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும், சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். யாரோ ஒரு ராஜா இப்போ சொல்கிறான். யோனா நினைக்கிறேன், என்னடா எல்லாம் மலமலன்னு மாறிக்கிட்டு இருக்கு, எல்லாம் மலமலனி மாறிக்கிட்டு இருக்கு. இஃப் யூ ரிப்பேண்ட், எந்த ஊழியக்காரனும் உனக்கு சாபம் போட்டாலும் நிற்காது. இஃப் யூ ரியலி ரிப்பேண்ட். ஏன்னா யூ டிசைட் டு கால் அப்பான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு ஒன்று தான் பிடிக்காது, பாவம். அந்த பொல்லாததை விட்டு விலகிட்டான். அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளையும் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவுள். ரிப்பேண்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கமே ரிப்பேண்ட், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிற, திரும்புங்கள். You cannot see the touch of God unless you repent. உலகத்தோடு கூட உலகத்தானாக வாழ்ந்து கொண்டு தேவ கிருபையை ருசி பார்க்க வேண்டுமேயானால் no, never. The first preaching of Lord Jesus Christ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Complete turn around. I was traveling in this direction. மனம் திரும்பும் பொழுது I completely turn to this direction. Yes. 9வது வசனம். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் அழிந்து போகாதபடிக்கு. ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு, ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். The God can change from his wrath. தேவன் தன்னுடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பலாம். But he sensed that the total nation, முழு தேசமும் ஒன்றே ஒன்று தெரிஞ்ச, தேவன் கோபமாக இருக்கிறார்.
Sometimes we have to sense the Lord's anger. தேவனுடைய கோபத்தை சில வேளைகளிலே நாம் we have to sense it. Why, Lord? Many people, they know they are not right with God, but they don't correct, they don't repent. மனம் திரும்ப மாட்டாங்க. So they face the fire's anger. ஆனால் இன்னைக்கு நினிவேயின் ராஜாவும் தேசமும் sensing the Lord's anger, the only way to turn him from his anger, அவருடைய கோபத்தை விட்டு அவரை திருப்புவதற்கு ஒன்றே ஒன்று, தாழ்மையும் உபவாசம். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன், பெருமையுள்ளவர்களுக்கு they know. That's a New Testament truth actually. That's why he told, humble, repent, the Lord may turn. இன்னும் யோனாவினுடைய வார்த்தையை தான் நம்புகிறாங்க. தேசம் எப்படி என்ன செஞ்சிடும்? கவிழ்க்கப்பட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் let us take the chance. அதனால தான் அந்த வசனம் அப்படி. யாருக்கு தெரியும்? நல்லா கவனிங்க. யார் கடினமான தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நீ மனம் திரும்பிட்டியன்னா, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவர், கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவர். இந்த யோனா சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிருச்சு? வந்துட்டு எல்லாரும் முடிஞ்சான் அப்படின்ட்டு. பட் ராஜா சொல்கிறான், யாருக்கு தெரியும்? ஒருவேளை தேவன் திரும்புவார். 3வது இடத்துல 10ஆம் வசனம், கடைசி வசனம். Listen, they are not only decided, they turn away. நிறைய பேர் டிசைட் பண்ணுறோம், ஆனால் நிற்க முடியல. நிறைய பேர் டிசைட் பண்ணுறோம், என்ன செய்ய முடியல? நினிவேயின் ஜனங்கள் அவங்க டிசைட் மட்டும் பண்ணலை, they turn away. அது ஆண்டவர் பார்த்தாரு. அவன் தன் வழியை விட்டு திரும்பிட்டான்னு ஆண்டவர் பார்த்த உடனே, God look at their deeds, அவர்களுடைய கிரியைகளை பார்த்தார். And God look at them, they repented from the evil. That's why I say it is your life. Brother, பயங்கரமா ஃபயரா ஜெபம் பண்ணுவாங்க. How is your life? How is your life? Why you can't see God's work in your life? உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியல. ஏன் இவ்வளவு ஜெபம் பண்றானே? How is your life? God look at the life. மனம் திரும்புதலின் கிரியைகளை பார்த்தார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களோ தங்கள் நாவினால் என்னை கூப்பிடுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. பீப்புள் சேஸ் எல்லாம் நல்லது, 1000 ஸ்தோத்திரப்படி போடுறது நல்லது. வாழ்க்கை எப்படி இருக்கு? How is your life? How is your life? நல்லா கவனிங்க. வெளியில் நின்று ஜெபம் பண்ணான், பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்று கர்த்தாவே. உள்ள ஒருத்தன் போய் ஒருத்தன், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரே, ஒழுங்காக உபவாசம் பண்ணுறேன், ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்காக பண்ணுறேன், ஆனால் பின்னாடி இருக்கவன் அப்படி கிடையாது, அவன் உபவாசம் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இவனை அல்ல, வெளியனுக்கான்ல அந்த ஆள் தான், வெளியனுக்கான்ல அந்த ஆள் தான். பிகாஸ் God look at your life. தேவன் வாழ்க்கையை பார்க்கிறார், வாழ்க்கையை பார்க்கிறார். When God see that, தேவன் எடுத்த தீர்மானத்திலிருந்து மாறுகிறார். Your life, உங்கள் வாழ்க்கை, your humbleness, உங்கள் தாழ்மை தேவனுடைய தீர்மானத்தையே திருப்போம். தேவனுடைய தீர்மானத்தை என்ன செய்யும்? திருப்போம். இதை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். நினிவே மனம் திரும்பிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்ட பட்டணங்கள் மனம் திரும்பவில்லை. நினிவே ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்டது. தேவன் பட்டணத்தை 40 நாளில் என்ன செய்து போடுவார்? கவிழ்த்து போடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமோ அப்படி அல்ல. அதனால தான் யோனாவிலும் பெரியவர் ஏராளமான பிரசங்கங்கள், மாலை பிரசங்கங்கள், மனம் திரும்புங்கள், வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், ஏராளமான அற்புதங்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள், அத்தனை வியாதியஸ்தர்களையும் பட்டணங்களிலே சுகமாக்கினார், தேவ மகிமை வெளிப்பட்டது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அத்தனையை பார்த்தும் மனம் திரும்பாமற் போனபடியினார். அதனாலதான் சொன்னாரு 21வது வசனம், கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உனக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். என்ன செய்யல? நினிவே மனம் திரும்பிட்டு, கோராசினும் பெத்சாயிதாவும் என்ன செய்யல? மனம் திரும்பல. ஐயோ, எந்த அற்புத அடையாளத்தையும் நினிவே பார்க்கலையே. நல்லா கவனிங்க, அற்புத அடையாளத்தை பார்த்து தான் மனம் திரும்புவேன்னா நீ மனம் திரும்பவே மாட்டா. ஏன்னா எதுக்கு தான் எடுத்துக்காட்டு, கோராசினே உனக்கு ஐயோ, எத்தனை அற்புதம், எத்தனை அடையாளம், எத்தனை பலத்த செய்கைகள் உன் பட்டணத்தில். பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. பிரதர் எதுக்கு ஆண்டவருக்கு வந்தீங்க? ஆண்டவர் ஒரு ஊரில் இருந்து சுகமாயிட்டு அதனால் ஆண்டவருக்கு வந்தேன். அதுக்கு பிறகு பெரிய தலைவலி இருந்துச்சு, போயிட்டு அதனால் கத்தர்கிட்ட வந்தேன். கத்தர் நல்லவர், ஓகே நல்லது. தரத்தில் இருந்தேன், ஆண்டவர் வழியை தந்தார், வேலை வந்துச்சு, ஓகே வேலை வந்துச்சு, சம்பளம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் how is your life? 4 அதிகாரத்துக்கு நான் போகல. 4 அதிகாரம் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணுவேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கும் ஏராளமான செய்திகள் நிறைஞ்சு கிடக்கு. நான் இங்கே விசுவாச பிள்ளைகளோடு கூட நிறுத்துகிறேன். எத்தனை நன்மைகள் உன் வாழ்க்கையில், எத்தனை கர்த்தருடைய கிரியைகள் உன் வாழ்க்கையில், எத்தனை கிருபைகள் உன் வாழ்க்கையிலே. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் உதைக்குத. நினிவே மனம் திரும்பிட்டுங்க. 3 அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லும் பொழுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள், தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். God did not punish them. God did not, because they turn away. முழு அதிகாரத்திலையும் நல்ல கவனிங்க, முதல் தேவன் பேசுறார். இந்த 4 அதிகாரத்திலையும் யோனாவினுடைய புத்தகத்தில் தேவ வார்த்தை வெளிப்பட்டதுன்னு வாசிக்கிறோம், தேவன் பெருங்காற்றை அனுப்பினார்னு வாசிக்கிறோம், தேவன் மீனை அனுப்பினார்னு வாசிக்கிறோம், மீனுக்கு கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை தான் முகமாக முதல்ல பேசினார். என்ன தெரியுமா? அது என்ன வார்த்தை தெரியுமா? The God directly spoke to Jonah. தேவன் யோனாவினிடத்தில் முகமாய் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். ஏன்டா எரிச்சலா இருக்கிற? That is the first word God spoke directly to Jonah. Why are you in anger? எதற்கு எரிச்சலா இருக்கிறாய்? Is it right for you to be anger?
அதான் ஆங்கில வார்த்தை, அப்படி தானே எழுதியிருக்கு. சில்ட்ரன், ஜோனா சாப்டர் 4 verse 4. Then the Lord said, Is it right for yes, you to be is it angry? right? சரியோ? Is it right and you to be angry? நீ எரிச்சலா இருப்பது சரியா? கடைசியா எப்போ எரிச்சலா இருந்தீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just you need God direct intervention. மற்றதெல்லாம் ஓகே, பொல்லாப்பு இருந்துச்சு, கொள்ளை இருந்துச்சு, குடி இருந்துச்சு, அங்கே வழிபாடு இருந்துச்சு, விக்கிரக ஆராதனை இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார் டைரெக்டாக போய் மனம் திரும்புங்க. பட் when you are anger, God comes to you directly. What happened? Is it right? Are you right? ஏன்பா எரிச்சல் அடைஞ்சா? We are like Bethsaida. கோராசினை போல இருக்கிறோம், கோராசினை போல இருக்கிறோம். அதனால தான் சொன்னார், நினிவே மக்கள் எழும்பி நின்று குற்றஞ்சாட்டுவாங்கடா அவங்கள நியாய தீர்ப்பு நாளில். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர். யோனா ஒரு வார்த்தை தான் பிரசங்கம் பண்ணா, எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை செய்திகள், எத்தனை சத்தியங்கள். How many sermons? Where are you standing, bread of life? அந்த பெத்சாயிதா கோராசின்லாம் உங்கள் பேரை போட்டுட்டோம். பிரபு பிரகாசே உனக்கு ஐயோ, ஏன் எரிச்சலாக இருக்கிறாய்? உங்கள் பேரை போட்டுக்கங்க. சில நேரங்களில் நான் சபையின் பேரை போட்டே பார்ப்பேன். பிரெட் ஆஃப் லைஃபே உனக்கு ஐயோ. உனக்கு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் உன் கோபம் உன்னை விட்டு போக மாட்டிக்கே. உனக்கு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் உன் குடி வெறி உன்னை விட்டு போக மாட்டிக்கே. எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அடுத்த நாள், பிரதர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், நான் இனிமேல் எதுக்கு டென்ஷன் ஆகாதான்னு பிரசங்கம் பண்ணணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, நினிவே பட்டணத்தார் நமக்கு எதிராக எழுப்பி நிற்பாங்களாம். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார். அப்படி ஒன்று இருக்கு தெரியுமா? நம்ம உள்ள போகும்போது நினிவே பட்டணத்தார் எழுப்பி வந்து நிற்பானா? எவ்வளவு செஞ்சிருவே. ஓகே, எங்களை விட எத்தனை அற்புதம், எத்தனை அடையாளம், ஃபாரின் டிக்கெட்டு, ஃபாரின்ல வேலை, ஏதாவது உமக்கு செஞ்சானா? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது, நேசர் வர காலமாகுது. மனம் திரும்பினாயோ? நினிவே பட்டணத்தார் அழிவுக்கு நியமிக்கப்பட்டு மனம் திரும்பின நினிவே பட்டணத்தார் எழுந்து நின்று இந்த சந்ததியாரோடு கூட இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏனென்றால் நினிவேயிலே செய்யப்பட்டதை காட்டிலும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் புதிய ஏற்பாட்டு சபையிலே செய்யப்படவில்லையோ? எத்தனை கிருபைகள்! நினிவேயை கவிழ்த்து போடுவேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் நம்மை கவிழ்த்து போடவில்லையே. தேவன் இரக்கமுள்ளவராயிருந்தாரே. அதனால தான் முதல் பிரசங்கமே ரிப்பேண்ட், மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எங்கே மாட்டிக்கொண்டு இருக்கிறாய்? Are you right with God? Can God say that you are right with me? என்னோடு கூட சரியா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லுவாரா? Or is it right to be anger? It right to be jealous? It right to be bitter? It right to be hard? Can God ask like these questions? அல்ல கவனிங்க, அல்ல கவனிங்க. வேதமே வெளிச்சம். வேதத்தை இப்படி வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும், யோனாவின் வாழ்க்கையை பார்க்க விடாது. அது முடிஞ்சு போச்சு. யோனாவின் வாழ்க்கை என்ன போச்சு? முடிஞ்சு போச்சு. ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் ஹிஸ் எண்ட். ஆண்டவர் சொன்னார், ஆமணக்கு செடிக்கு கவலைப்படுறா, இத்தனை ஆத்துமாக்கள் அழியுது, அதுக்கு கவலைப்படலையா நீ?
அது இல்லையே, சொத்து இல்லையே, அது இல்லையே, வீடு இல்லையேன்னு கவலைப்படுறா. அழியும் ஜனத்தின் அழுகுரல் கேட்காதோ, கேட்காதோ. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பின் நாள் வரும் பொழுது ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமாக நின்று உண்மையும் உத்தமமா நீர் எனக்கு தந்த அழைப்பை சித்தத்தை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமோ? எல்லாம் தேவ சமுத்திரம் எழுப்பி நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ்.